Sister, my friends also want to freeze their sperm. இந்த வீடியோல பார்க்குற மாதிரி ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் நிறைய விஷயத்துக்காக பண்றாங்க. மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் வந்து IUI இல்ல IVF போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க அவங்க ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சப்போஸ் ஆன் த டே ஆஃப் த ப்ரொசீஜர் அவங்களால கொடுக்க முடியலன்னா இதை யூஸ் பண்ணிப்போம். இல்லை ஸ்பெர்ம் கம்மியாக இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே வந்து சில வயல்ஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பிற்காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன். ஒருத்தங்க கீமோதெரப்பி கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்கன்னா அவங்களோட ஸ்பெர்மை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம பிற்காலத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது, சில பேர் ஆர்மியில் இல்லாத ஹை ரிஸ்க் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு ஃபியூச்சரில் ப்ரெக்னன்சி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதை தவிர நிறைய சோஷியல் ரீசன்ஸ்க்காகவும் ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் ரொம்ப காமனாக இருக்குது. ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் அண்ட் சேஃப் மெத்தட். நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் இல்லை ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் குழந்தைங்களுக்கு கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக வந்து அவங்க வந்து இருக்காங்கன்றத ரீசர்ச் பேப்பர்ஸ் நிறைய சொல்லியிருக்கு. ஐதர் யூசிங் அ ஃப்ரெஷ் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃப்ரோசன் ஸ்பெர்ம்ஸ் நம்ம IVF பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வரது கிடையாது. இதுதான் இந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெர்ம் ஃப்ரீசிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, எங்கே பண்ணுவாங்க, எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் அடுத்த ரீலில் சொல்கிறேன்.